இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அறிவிப்புக்கு வீரமணி உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளின் நிறுவனர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது, கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது உள்ளிட்ட 18 மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. பத்மபூஷன் விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் அஜித்குமார் கூறியுள்ளார். விருதுடன் சென்னை திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் விருது கிடைத்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தம்முடைய கணவர் பத்மபூஷன் வாங்கியது பெருமை அளிப்பதாக நடிகை ஷாலினியும் பெருமிதம் தெரிவித்தார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்பதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.